சூர்யா ஜோதிடம் சேனல் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். மேச லக்னத்துல பிறந்தவங்க, ராசியில பிறந்தவங்களுக்கு உண்டான சனி பெயர்ச்சி பலன் பார்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சியானது 29/3/2025 முதல் 3/6/2027 வரை மேச ராசிக்கு விரய சனியாக இருக்கும். இப்ப இந்த விரய சனி காலத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும், அந்த பலன்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல பிறந்தவங்க முக்கியமா சில முக்கியமான விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது யாரெல்லாம் அப்படிங்கறதையும் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். மேச லக்னம் அல்லது ராசிக்கு விரய சனியாக சனி பகவான் இருப்பார். லக்னமா இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரய சனியாக இருப்பதனால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல விரயமானது ஏற்படும். சுப விரயமாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம். இங்க வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்ல தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே செய்யலாம். ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறவங்க தாராளமா வைக்கலாம். இல்ல இனிப்பு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றீங்கனாலும் பண்ணலாம். பேக்கரி வைக்கிறது வைக்கலாம். திருமணம் செய்யறது செய்யலாம். கார் வாங்கலாம். உங்க முன்னோர்களுக்கு நீங்க திதி கொடுக்கணும், தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருப்பீங்க. அந்த காரியங்களை இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த விரய சனி காலகட்டத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். வீடு சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் செய்யறதுக்கான இந்த காலகட்டம் அமையுது. உங்களுடைய தாய்க்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள் செய்ய உங்களை அழைத்து செல்லும். உங்களோட பூர்வீக சொத்து இருக்கு அப்படின்னாலோ, இல்ல உங்களோட முன்னோர்களின் நகைகள் இருக்கு அப்படின்னாலோ அதை இந்த காலகட்டத்தில் நீங்க விற்பனை செய்யலாம், மாத்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். உங்களோட குழந்தைகள் சார்ந்து நீங்க ஏதாவது சேமிப்பு திட்டங்கள் தொடங்கணும் அப்படின்னா தொடங்கலாம். அதே நேரத்தில் உங்களோட குழந்தைகளுக்கு ஏதாவது விசேஷ காரியங்கள் செய்யணும் அப்படின்னாலும் தாராளமாக இந்த காலகட்டத்தில் செய்யலாம். இந்த விரய சனி காலத்துல கடன் அடைப்பதற்கான சூழ்நிலையானது உங்களுக்கு உருவாகும். ஆனால் அந்த கடனை நீங்க அடைக்கும் போது அதிகமான பணத்தை கொடுத்து கடனை பூர்த்தி செய்யக்கூடிய நிலை உருவாகும். அந்த நேரத்துல நீங்க கவனமாக இருக்கணும். உங்க உடல் நலத்தையும் நீங்க கவனமா கவனிச்சுக்கணும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லையும் பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள்லையும், அதாவது கூட்டு தொழில் செய்ய விரும்பக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா அந்த வாய்ப்பானது உருவாகும். அந்த நேரத்துல உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஆலோசனை செய்து பிறகு அந்த கூட்டு தொழில் செய்யறதோ இல்ல திருமணம் செய்யறதையோ செய்யலாம். வாகனத்துல பயணம் செய்யும் போது ரொம்ப கவனமா போகணும். செவ்வாய் பகவானவர் கன்னி ராசியில போகக்கூடிய காலகட்டத்துல நீங்க வாகனத்துல செல்லும் போது கவனமாக இருக்கணும். குலதெய்வத்திற்கு வேண்டுதல் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் கன்னி ராசியில போகக்கூடிய காலகட்டத்துல உங்க குல தெய்வத்துக்கு உண்டான பூஜைகளை முறையாக செய்து முடிப்பது நல்லது. மேன்மையான பலன்களையும் ஏற்படுத்தும். உங்கள் உடல் நலத்தையும் அது காக்கும். தேவையில்லாம மற்றவங்களுக்கு சிபாரிசு செய்து நீங்க மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையானது உருவாகும். சிபாரிசு செய்வதை தவிர்க்கணும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அப்படியே மனசு ரெக்க கட்டி பறக்கும். அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இதை செஞ்சு இப்படி பெரிய ஆளாயிடலாமா, இந்த பிசினஸ் பண்ணோம்னா நம்ம இவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் மனசுல அப்படியே போட்டு உங்களை பறக்க விட்டுட்டு இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களோட சிந்தனைகள் எல்லாம் இறை சார்ந்து இருக்கிறது சிறப்பானதாக இருக்கும். உங்களோட எண்ணங்களானது நிலைத்தன்மையோட, அதாவது நடுநிலைத்தன்மையோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் நீங்க எதையும் நிதானிச்சு நடக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா எந்த வருஷத்துல வேணாலும் பிறந்துருங்க. ஆவணி 27ஆம் தேதி முதல் புரட்டாசி 22ஆம் தேதிக்குள் பிறந்த மேச லக்னம் மற்றும் மேச ராசிக்காரர்கள் எந்த ஒரு தொழில் தொடங்கவோ அல்லது முக்கிய விஷயங்கள் செய்யவோ கூடாது. சனி பகவான் மீனத்தை கடக்கும் வரை இதை தவிர்ப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தொழில் விரயமாகும். அதனால செய்யாம இருக்கிறது நல்லது. முக்கியமா ஆவணி 27 முதல் புரட்டாசி 22 வரை பிறந்தவர்கள் திருமணம் செய்யவும் வேண்டாம். எப்பவுமே வளமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு உண்டான வழியை தான் தேடணும். உங்களோட குலதெய்வ வழிபாடுகளையும், பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களையும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளையும் சரியான முறையில் செய்து முடிப்பதுதான் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில நீங்க செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.